வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் மீன் எப்படி பொரிக்கன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எண்ணெயில் போட்டால் மசால் பிரியாமல் எண்ணெய் சேர்த்துனா பிரியாமல் இருக்குன்னு பார்க்கலாம். இது நாம் சாதாரணமாக செஞ்சோம்னா அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். இது வாங்க என்னென்னு பார்க்கலாம். பெரிய பூண்டு ஒன்று, 2 பூண்டு சிறுசு ஒன்று பெருசு ஒன்று, இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மி சேர்த்திக்கிங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்குங்க. எண்ணெய் 2 ஸ்பூன். நம்ம இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அப்படியே சொல்ல மறந்துட்டேன், லெமன் ஜூஸ்க்கு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கலர் தேவைன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம், இல்லையே கொஞ்சம் கலர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், மைதா மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டு எண்ணெயில் மசாலா பிரிஞ்சு வராது. இப்படி போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மசாலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது நீங்கள் வெயில் அடித்தா 2 மணி நேரம் வெயில் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் ஒரு டப்பாவில் மூடி வச்சு 3 மணி நேரம் கழித்து எடுத்து நீங்கள் பொரிச்சிக்கலாம். கலர் தேவைப்பட்டால் நீங்கள் கலர் போட்டுக்கலாம். இப்போ இது நாம் ஒரு 3 மணி நேரம் வெயில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெயில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் 3 மணி நேரம். ஆனால் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கணும். தோசைக்கல் அடுப்பில் வச்சு மீன் போட்டுக்கலாம். நீங்கள் வானலி வச்சு கூட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி இன்னும் பெரிய தோசைக்கல்லும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஸ்லோலி எடுத்துட்டு மூடி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மெத்தடில் போட்டோன்னா இந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரியாது. பாருங்க, நல்லா பிரிஞ்சு வராமல் அப்படியே மீன்லேயே ஒட்டி இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மசாலாலாம் அப்படியே ஃபிஷ்ஷோடு ஒட்டி இருக்குது. இது எண்ணெயிலெல்லாம் கரையில். இதே மெத்தேடு நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்னு.